நவராத்திரி விழா ஆரம்பம். நாங்கள் எல்லாருமே பாடசாலை காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நவராத்திரி என்றாலே எங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். புரட்டாதி மாசத்துல வர்ற மகாலயம் அமாவாசையை அடுத்து பிரதமை முதல் 9 நாட்களுக்கு நாங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறோம். ஹரிகரன், சொல்லுங்க, நீங்க நவராத்திரி விரதம் இன்றைக்கு? நவராத்திரி என்றாலே இன்றைக்கு எங்கள் பள்ளிக்கூட காலத்துல இந்த நவராத்திரி விரதம் என்றால் அதன் முக்கியத்துவம் சிறப்பாக இருக்கும். பள்ளிக்கூட காலங்களில் இந்த கலை நிகழ்ச்சிகள், மற்றது எங்களுக்கான இந்த நவராத்திரி விழாண்டாலே அந்த சகலகலாவல்லி மாலை பாட்டு படிக்கிறது, மற்றும் அந்த மாணவர்களை அதுக்காகவே தயார்படுத்துவது, கலைகளோடு கொண்டு செல்வது, அந்த 10 நாளுமே எங்களுடைய மனநிலை ஒரு பக்தி மயமாக, ஒரு ஆன்மீக ரீதியாக இணைந்ததாக தான் காணப்படும். அதுவும் ஆண்கள் பாடசாலை என்றால் இன்றைக்கு இந்த கலைகளுக்கான சக்திகளை வழிபடும் பொழுது ஆண்கள் எல்லாம் பெண்களாக வேடமிட்டு நாங்கள் அப்படி அந்த கலைகள் சக்திகளின் உருவமாகவே எல்லாரும் மாறிக்கொள்வோம். அது மாணவர்களுக்கு மிக தேவையான ஒன்று. விரதங்கள் பண்டிகைகள் என்பது மிக தேவையான ஒன்று. அதை பாடசாலைகளில் வளர்க்கக்கூடிய ஒரு விழாவாக அல்லது விரதமாக இந்த நவராத்திரி விரதம் என்பது மிக ஒரு சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தா இன்றைக்கு நாங்கள் படித்தது ஆண்கள் பாடசாலை, ஆக இந்த கலப்பு பாடசாலையில் படிக்கக்கூடிய என்ற ரீதியில் இந்த நவராத்திரி விழா உங்களுடைய பாடசாலை காலங்களில் எவ்வாறு இருந்தது? உண்மையில் எங்களுடைய பாடசாலை காலங்கள் நாங்கள் வளமையாக வெள்ளிக்கிழமைகள் தான் தினம் தினம் பாடசாலையில பிரார்த்தனை அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். வளமையாவே தேவாரத்தோட தான் பாடசாலை ஆரம்பமாகும். ஆனால் இந்த நவராத்திரி காலம் என்றது உண்மையிலேயே ஒரு சிறப்பிற்குரிய விஷயமாக இருக்கும். அதுவும் பாடசாலை மாணவர்கள் என்கின்ற பொழுது இந்த பூசை இந்த வகுப்பிற்குரியது, இந்த பூசையில நீங்கள்லாம் அவல் செய்யணும், நீங்கள்லாம் கடலை செஞ்சுட்டு வரணும் என்று சொல்லி நாங்களும் காலமையில எழும்பி அம்மாக்களை போட்டு தொந்தரவு செஞ்சு ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவோம். இது கூட பரவாயில்லை. இந்த காலை வேளைகளில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எங்களுக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கின்றது. உண்மையில் ஒரு அழகிய நினைவுகள் என்றுதான் சொல்லலாம். சகலகலாவல்லி மாலை பாடுகின்ற பொழுது மிச்சம் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் நாங்க பாடுறோமோ இல்லையோ, ஆனா சகலகலா வல்லியேன்னு நாங்க கத்து சகலகலா வள்ளிக்கு கூட கேட்டுரும். அந்த அளவிற்கு இருக்கும் எங்களுடைய பிரார்த்தனைகள் அந்த காலத்துல. அது மட்டுமல்லாமல் பேச்சுக்கள் பேசுகிறது, கலைகள் தொடர்பான விஷயங்கள், அதுவும் இறுதி நாள் விஜயதசமி என்று பாடசாலைகள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உண்மையிலேயே எங்களை சமயம் சார்ந்து இன்னும் இணைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் சமுதாயத்திற்கு நிச்சயம் தேவையான ஒன்று. அதுவும் பாடசாலை காலங்களில் நாங்கள் பேச்சு போட்டி என்று வருகின்ற பொழுது எனக்கு நினைவிருக்கின்ற வரை நாங்கள் ஆரம்பம் முதல் இப்பொழுது வரை நவராத்திரி என்றாலே சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, சக்திக்கு 9 ராத்திரி நவராத்திரி, இந்த மாதிரி தான் எங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் இருக்கும். இதையும் கடந்து இன்றைய மாணவர்கள் கல்வியிலும் சரி கலைகளிலும் சரி தங்களை நிலைநாட்டிக் கொள்வதற்கும் சமயம் சார்ந்து ஒரு உளம் சார்ந்த ஆத்ம அமைதியை பெற்றுக் கொள்வதற்கும் இந்த விரதங்கள் என்பது நாங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று. கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் இல்லாதவர்கள் போக, கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் கோயிலுக்கு போனாலோ அல்லது விரதங்கள் தொடர்பான ஒரு விடயங்களில் ஈடுபடும் பொழுதோ, அது மாணவர்கள் ஈடுபடும் பொழுது மனம் சார்ந்த ஒரு நிம்மதி ஒன்று அவர்களுக்கு கிடைக்கிறது. நிச்சயமாக உண்மைதானே? உண்மையாக. இப்ப மற்ற விரதங்களை பார்த்தோம்னா அதெல்லாம் பெரியாக்கள் பிடிக்கிற விரதம் அல்லது வீட்டு அம்மா அப்பா பிடிக்கிற விரதம்னு நினைப்போம். அந்த நவராத்திரி விரதம் வரைக்கும் அது நாங்களே பிடிக்கிற விதம். அம்மா அப்பாங்கள் வழிபடுத்துவதில்லை, நாங்களே விடியற எழும்பி காலமா குளிச்சு முழுகி பள்ளிக்கூடத்துக்கு இந்த அவல் கடலை எல்லாம் கொண்டு போய் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துல இப்ப இந்த நவராத்திரி காலங்களில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா இந்த முதலாவது பாடம் நடக்காது பாடசாலையில். இப்போ அதை கட் பண்ணுறதுக்காண்டியே நாங்கள் அந்த பக்தியா போய் அங்கே இருந்து வழிபட்டு இல்லை வகுப்புகளுக்கு எல்லாம் கொண்டு இந்த அவல் கடலை கொடுத்து இந்த சகலகலாவல்லி மலையெல்லாம் பாடிக்கிறோம். அது ஒரு பாடசாலை காலங்களில் எங்களை ஆன்மீகத்துக்கு இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இதாக இந்த நவராத்திரி காலம் இருந்தது. அந்த கலைகள் வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பாடகர்களாக இருக்கட்டும் சரி, அல்லது இன்றைக்கு ஒரு பெரிய பேச்சாளர் இருக்கட்டும், எல்லாருமே எங்க பேச்சப்பள்ளி இருப்போம் இந்த நவராத்திரி காலங்களில் இருக்கக்கூடிய பேச்சு போட்டிகள். நீங்க சொன்ன மாதிரி சிவனுக்கு ஒரு ராத்திரி சக்திக்கு 9 ராத்திரி தொடங்கி தான் இன்றைக்கு வேலை தொலைக்காட்சிகளை பேசலாம். அப்ப இந்த பண்டிகை விரத காலங்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா எங்களுக்கு அந்த கலைகள் மீதான ஒரு ஈடுபாட்டு அதிகரித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம், அப்படியான செயற்பாடுகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த விரதங்கள் காணப்படும். அப்ப நவராத்திரி விரதம் என்ற வரைக்கும் நவராத்திரி 10 தினங்களை கொண்ட ஒரு விரதமாக இருக்கிறது. இது நாங்கள் சிறுவயதிலே படித்திருப்போம். முதல் 3 நாட்களும் துர்க்கைக்கு, வீரத்தை வேண்டி துர்க்கைக்கு, அடுத்த 3 நாட்கள் செல்வத்தை வேண்டிய லக்ஷ்மிக்கு, இறுதி 3 நாட்கள் கல்வியை வேண்டி சரஸ்வதிக்கு, 10ஆம் நாள் விஜயதசமி என்று நாங்கள் கொண்டு 7 தொடக்குகள் எல்லாம் அந்த நாட்களில் தான் நடைபெறும். அப்ப இந்த விடயங்கள் எங்களுக்கு இது பாடப்புத்தகங்கள் படித்து நாங்கள் பெறக்கூடிய விடயம் இது நாங்கள் அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு விடயங்களாகவே இருக்கிறது. ஆக இந்த விரதங்கள் என்பது எங்களோடு பின்னிப்பணிந்த ஒன்றாக காணப்படும். அது எங்களுடைய சிறுவர்கள் இளையவர்களை இணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விரதமாக இந்த நவராத்திரி காணப்படுகிறது என்பதை யாரும் இங்கே நாங்கள் மறுத்துவிட முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் பாடசாலைகளை முடித்து பல்கலைக்கழகங்களை முடித்து அந்த வெளி உலகிற்கு வந்த பிறகு எங்களுக்கு இந்த விரதங்கள் மீதான ஈடுபாடுகள் எல்லாம் குறைந்து கொண்டே செல்கிறார்கள். சிறுவயதிலிருந்து எங்களை பாடசாலை காலங்களிலும் சரி பல்கலைக்கழகங்களும் சரி இந்த கல்வியோடு இணைந்த ஒரு விரதம் என்பதால் அதை அவற்றோடு எங்களை இணைத்து வைத்திருந்தமே எங்களுக்கு அந்த ஆன்மீகத்தின் மீதான ஒரு
நாட்டத்தை எங்களுக்கு சிறுவயதில் ஏற்படுத்திய விரதமாக நவராத்திரி இருக்கிறது. ஆக இன்றைக்கு உங்களுடைய மனநிலை மேற காத்தியா என்ன மாதிரி நவராத்திரி இருக்கு? இன்றைக்கு விரதம் அன்றைக்கு தெரியுமா அல்லது என்ன மாதிரி இன்றைக்கு இங்க வந்துதான் நாங்க விரதம் அறிஞ்சு கொண்டோமா? இல்ல, உண்மையில வந்து பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமா அந்த பாடசாலை நிர்வாகம் நவராத்திரி தொடர்பான செயற்பாடுகள் பூசைகள் செய்யறதுன்றது நான் அவதானித்த வரைக்குமே இன்றைக்கு எங்களுடைய பாடசாலைகள்ல வந்து இது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது அந்த ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் அந்த நிர்வாகத்திற்கும் நாங்கள் உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகள் வந்து பாடசாலை முடிச்சு திருப்பி தனியார் வகுப்புகளுக்கு போறது, திருப்பி வீட்டுல வந்து பர்சனல் கிளாஸ் என்ன மாதிரி ஒரு ஒரு முரணான ஒரு தங்களை கல்விக்கு மட்டுமே அர்ப்பணிச்சு கொண்டு ஒரு ப்ரெஷரா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மாதிரி சமயம் சார்ந்த பிரார்த்தனைகள்ல ஈடுபடுறதுன்றது அவர்களுக்கு ஒரு நிச்சயமாக அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நிச்சயமா இன்றைக்கு விரதம் அப்படின்னு சொல்லிக்குள்ள நாங்களும் பாடசாலை காலங்கள்ல இருக்கைக்குள்ள ஒவ்வொரு நாளும் வீட்டுல சரஸ்வதி, துர்க்கை, லக்குமி இந்த படம் எல்லாம் வச்சு பூசை நடக்கும். அப்ப உண்மையிலேயே நகைச்சுவையான விஷயம் என்னன்னு சொன்னா எங்களோட புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு நாங்கள் அந்த இருந்து படிச்சோம்னு சொன்னா நாங்க பாஸ் பண்ணிடுவோம். அது ஓ லெவலா இருக்கட்டும் ஏ லெவலா இருக்கட்டும், அந்த நாங்க சாமிக்கு முன்னால இருந்து படிச்சோம்னு சொன்னா நாங்க பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது. இதெல்லாம் மனம் சார்ந்த ஒரு நம்பிக்கைகள் தான். எங்களுக்கு சமயம் சார்ந்தும் ஒரு சமூகம் சார்ந்தும் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகளை வந்து சிறு பிள்ளை முதல் இந்த சமுதாயம் எங்களுக்கு விதைச்சு கொண்டுதான் இருக்குது. அதுவும் நாங்கள் ஆன்மீகம் சார்ந்து பயணிக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு மனிதனாகின்றான் என்று கூட சொல்லலாம். ஒரு கடவுளை அண்மித்து செல்கின்ற பொழுது நாங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு வழி சமைக்கிறது. அதுவும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் என்று வரைக்குள்ள அவர்கள் வந்து கல்வியை வேண்டி சரஸ்வதிக்கு விரதம் இருந்து தங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை தர சொல்லி கேட்கிறது உண்மையிலேயே கிடைத்தற்கரிய செல்வம் எங்களுக்கு இலங்கையில பிறந்த எங்களுக்கு இலவசமாவே கிடைக்குது. அப்படிப்பட்ட செல்வத்தை தரக்கூடிய இந்த நாட்டுக்கும் எங்களுக்கு இன்னுமே வந்து எங்களை உற்சாகமாக ஓட செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே உண்மையில நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். இப்படி இருக்கக்குள்ள நவராத்திரி என்று பார்க்கக்குள்ள இனி கோயில்கள் எல்லாமே கோலாகலமா திருவிழாக்கள் ஆரம்பமாயிடும். களை கட்டி கொண்டிருக்க போது எல்லாருடைய ஊர்களும் வந்து இனி நவராத்திரி தொடர்பான பாடல்கள் எல்லாம் போட்டு கலை நிகழ்வுகள், பேச்சு போட்டிகள் அப்படி என்று இனி எல்லாமே ஆரம்பமாக போகின்றது. இப்படி இருக்கக்குள்ள நாங்களும் இந்த வீரத்தை வேண்டியும் செல்வத்தை வேண்டியும் கல்வியை வேண்டியும் அவர்களை பிரார்த்தனை செய்து எங்களுடைய வாழ்க்கையை மேலும் வளப்படுத்திக் கொள்ளுவோம் என்று நினைக்கிறேன். இல்லையா ஹரிஹரன்? நிச்சயமாக இந்த ஆயுத பூசையற புத்தகங்களை வச்சு கும்பிடுகிறார். நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல சில புத்தகங்கள் எல்லாம் அங்கன்னு தான் எடுப்போம். போன வருஷம் டிசம்பர் எங்களுக்கு ஒரு ஆங்கில பாட புத்தகம் புதுசா தராங்கல்லண்டா இந்த நவராத்திரி பூஜையை ஆயுத பூஜையை வச்சு கும்புறதுக்காக அப்படி தூசு தட்டி எடுப்போம். அப்படி நிறைய இருக்கு. சில பேர் கிரிக்கெட் பேட்டுகளை கொண்டு போய் வச்சு கும்பிடுவோம். அப்படி அந்த எதெல்லாம் எங்களுக்கு ஈடுபாடு இருக்கோ அது எங்களுக்கு திருப்பி ரீகால் பண்ணக்கூடிய அல்லது எங்களோட மீண்டும் இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது காணப்படுது. அதே நேரம் பார்த்தோம்னா இன்றைக்கு நாங்கள் இப்ப நவராத்திரி ஆரம்பிச்சுட்டு எல்லா கோயிலையுமே பெருசாக லவுட் ஸ்பீக்கர்கள் போட்டு பாட்டுகள் எல்லாம் போட்டு கொண்டாட போறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் சமூக ரீதியாக ஒன்று சிந்திக்கணும். என்னதான் விரதங்கள் பண்டிகைகள் பக்கம் நாங்கள் எங்களுடைய ஆத்ம ரீதியாக ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உயர்தர பரீட்சை அண்மிக்க போகிறது. அப்ப மாணவர்கள் இன்றைக்கு வீடுகளிலேயே படித்து கொண்டிருக்க போகிறாங்க. நிச்சயம் பலருக்கு அது வந்து இன்றைக்கு நீங்கள் போடக்கூடிய சத்தங்கள் அல்லது மிக அதிகளவான சத்தங்கள் அல்லது நேரம் தாண்டி எழுப்பக்கூடிய இந்த லவுட் ஸ்பீக்கர் இந்த சத்தங்கள் எல்லாம் வந்து அவருடைய படிப்பை வந்து சிதைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மையிலேயே கல்வியை வேண்டி அந்த விரதம் இருக்கிற நாங்கள், ஆனால் இங்கால் ஒரு பக்கம் கல்விக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறையை திசை மாற்றக்கூடிய விடயங்களில் நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடிய அப்போது நாங்கள் ஆலயங்களும் சரி சமூகங்களும் சரி அல்லது சமூக நிறுவனங்களும் சரி எங்களுடைய அந்த சமூகத்தினுடைய எங்களுடைய சமூக சேவை அல்லது நோக்கத்தை அல்லது அடிப்படை தேவையை நிலைநிறுத்தி இந்த விரத காலங்களிலேயே தேவையற்ற பாடல்களை ஒழிப்பது அல்லது அதிகளவான சத்தங்களுடன் ஒலிகளை எழுப்புவது அல்லது நேரம் கடந்த இரவு வேளைகளிலே ஒலிகளை எழுப்புவது என்பவற்றை தவிர்த்து இன்றைக்கு உயர்தர பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாணவ செல்வங்கள் இந்த விரத காலங்களில் அம்பிகையின் அருளாட்சியோடு கல்வியை பெறுவதோடு அவர்கள் எந்த தடையுமின்றி கல்வியை கேட்பதற்கு நாங்கள் வழி சமைக்க வேண்டும் அல்லவா? உண்மையாத்தான் ஹரிஹரன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பாடசாலைகள் காலங்கள் எல்லாம் அல்லது இப்பொழுது இருக்கிற காலங்களும் மத வேறுபாடின்றி நாங்கள் எல்லாம் இந்த நவராத்திரி விரதங்களை கொண்டாடிய காலங்கள் இருக்கின்றது. உண்மையில் எங்களுக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே அவ்வளவு கொண்டாட்டமாக இருக்கும். அப்ப பாடசாலை காலங்கள்ல வந்து நாங்கள் இது மதம் சார்ந்த பிரிவினைகள் எதுவுமே இல்லாமல் ஒன்றோடொன்று ஒருவர் எந்த ஒரு பாகுபாடும் வேறுபாடும் தெரியாமல் வளர்ந்து, ஆனால் இந்த சமுதாயம் வந்து மத பிரிவினைகளை வந்து எங்களுக்கு பாடசாலைகளை விட்டு வெளியில வந்ததுக்கு பிறகுதான் அதிகமாக காட்டி தருதோன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாங்கள் வந்து எப்படி பாடசாலை காலங்கள்ல கிறிஸ்துமஸ் வந்தா எங்களுக்கு ஒரு கொண்டாட்டமோ, கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தா எங்களுக்கு ஒரு கொண்டாட்டமோ, அது மாதிரி இனி ஒரு 9 நாளைக்கு துர்க்கை வேடத்திலையும் லட்சுமி வேடத்திலையும் சரஸ்வதி வேடத்திலையும் வரப்போற மாணவர்களை எல்லாம் பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் பாடசாலை
பாடசாலை காலங்கள் எல்லாம் இருக்க போகுது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு பொறுமையும் அமைதியும் நிறைந்த ஒரு மனிதனை இந்த விரதங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது, சமயங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு சமய நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் ஒரு மனிதனாக பயணிப்பதற்கும் எங்களை நிலைநிறுத்தி எங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றது என்பதை வலியுறுத்தவும் இந்த விரதங்கள் எங்களுக்கு தேவை. ஆன்மீகம் சார்ந்த பயணங்களும் எங்களுக்கு தேவை. இப்படி இருக்கின்ற பொழுது எங்களையும் ஆன்மீகம் சார்ந்து பயணிக்க வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய பாடசாலைகளாக இருக்கட்டும், எங்களுடைய பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய பாடசாலைகளிலும் உங்களுடைய அயலிலும் இருக்கக்கூடிய கோயில்களும் இன்னமும் உங்களை ஆன்மீகம் சார்ந்து இழுத்து வலியுறுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் நீங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் ஒரு மனிதனை ஆன்மீகம் மனிதனாக்குகின்றது என்பதுதான் உண்மை. இது கடவுள் நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஒன்றை நாங்கள் தலை வணங்குகின்றோம். அது மனிதனை மனிதனாக்குகின்றது இல்லையா ஹரிஹரன்? நிச்சயமாக. அன்றைக்கு சக்தி அன்றைக்கு வந்து நாங்கள் விஞ்ஞானத்திலையும் படிச்சிருப்போம். சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அந்த சக்தியாக நாங்கள் உடம்புக்கையும் இருக்காது. நாங்கள் எல்லாருமே வந்து அதுக்கு இறைவன் என்று வைத்திருக்கிறோம், ஆன்மீகம் என்று வைத்திருப்போம். அது ஏதோ ஒரு சக்தி வடிவத்திலே எங்களை இயக்கி கொண்டிருக்கிறது. விஞ்ஞானம் கூறப்போனால் அது எனர்ஜி என்று கூறுவோம். எங்களுடைய இந்து மதத்திலே கூறப்போனால் அது சக்தி என்று நாங்கள் கூறுவோம். அப்போ ஏதோ ஒன்று எங்களை இயக்கி கொண்டிருக்கிறோம், அதை நாங்கள் நம்ப வேண்டும். அதற்கு ஒவ்வொரு சமயத்தவரும் தாங்கள் பின்பற்றும் வழியிலே அதற்கு ஒவ்வொரு கடவுள்களுடைய பெயரை வைத்து அந்த சக்தியை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த இந்து மதம் வழிபடக்கூடிய ஒரு சக்தியாகத்தான் இன்றைக்கு நவராத்திரி இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் 9 தினங்களும் கொண்டாடி தீர்க்க போகிறோம். இனி 3 நேரமும் எங்களுக்கு அவல் கடலை பொங்கல்களோடு தான் வீடுகள் நிறைய போகிறது. எங்களுடைய மாணவர்களுக்கும் இன்றைக்கு இவ்வளவு நாளும் டியூஷனுக்கு ஒழுங்கா போகாதபடிகள் எல்லாம் இனி தனியார் வகுப்புகளுக்கு போவாங்களே என்றால் பின்னேரங்களில் தனியார் வகுப்புகளில் இதுகள் வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள். அப்போ அவர்கள் படிக்கிற நோக்கமோ அல்லது இந்த விழாக்கள் ஈடுபடுற நோக்கமோ ஏதோ ஒரு நோக்கத்தில் நாங்கள் பள்ளிக்கூடம் போகிறோம் அல்லது தனியார் கல்வி நிலையங்களுக்கு போகிறோம், ஏதோ ஒரு வகையில் கல்வியோடு இணைந்து செயற்பட போகிறார்கள் எங்களுடைய மாணவர்களாக. இந்த விரதங்களும் பண்டிகைகளும் நீங்கள் கூறியது போலவே எங்களுக்கு திசை திருப்பி இருக்கக்கூடியவங்களை ஏதாவது ஒரு இந்த 10 நாளாவது ஒரு நேர்வழிக்கு கொண்டு வரக்கூடிய, அதை விட சிறுவர்களுடைய விரதம் என்று சொல்கிறபடியால் இன்றைக்கு வீடுகளை கூட அவர்கள் மாற்றி விடுவார்கள். இன்றைக்கு வீட்டு அம்மா தான் கழுவி கூட்டி கழுவி எல்லாம் மஞ்சள் எல்லாம் தெளிக்கணும் இல்லை, பள்ளிக்கூடத்தில் விடிய பார்த்துட்டு வந்து பின்னர் அவங்களே கும்பம் வைப்பாங்க, அவங்களே மாவில தோரணம் எல்லாம் கட்டி அவங்களே கற்பூரத்தை கொளுத்தி பூஜை செஞ்சு அப்புறம் தங்களுடைய ஒரு விரதமாகவே ஆன்மீகத்தின் பக்கம் இணைத்து செல்லக்கூடிய விரதமாக இந்த நவராத்திரி இருக்க போகும். ஆகிய பெற்றோர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடிய விடயம் என்றால் பிள்ளை தனியாக டியூஷனுக்கு போகணும், பின்னர் போய் அங்கே பள்ளிக்கூடத்தை சோடிக்கிறதுக்கு போகாத, அல்லது விடிய பர்சனல் கிளாஸுக்கு போகணும், நேரத்துக்கு போய் அங்கே நவராத்திரி ஈடுபடாமல் தடுக்கிறதை விட்டுட்டு அனுப்புங்க பிள்ளைகள். இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் திசை மாறி போகுதுன்ற இதுக்கு அப்படியான நினைப்பாடு விதான செயற்பாடுகள் அல்லது பண்டிகைகள் நவராத்திரி காலங்கள் இப்படியான இதுகளில் ஈடுபடாமல் தனித்து ஓடிக்கொண்டிருப்பது இன்றைக்கு பிள்ளைகள் திசை மாறி போவதற்கான காரணமாக இருக்கிறது. ஆக நாங்கள் எப்படி படித்து வந்தோமோ, நாங்கள் எப்படி ஈடுபட்டு வந்தோமோ அப்படியான ஒரு சிந்தனை இன்றைய தலைமுறைக்கு வேண்டும். ஆகவே நாங்கள் எல்லோருமே பிள்ளைகளை இவற்றில் ஈடுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆக இன்றைய நாளிலே எங்களுடைய பெற்றோர்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். தனியே பாடம் படிப்பு தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இல்லை. இவ்வாறான செயற்பாடுகளும் அவர்களுக்கு பலவிதமான நன்மைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. என கார்த்திகாயன் நிச்சயமாக. அதை விட இன்றைக்கு மது ஒழிப்பு தினம் வேறு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மதுபான சாலைகள் எல்லாமே பூட்டப்பட்டிருக்கின்றது. உண்மையில் மதுபான சாலைகளும் பூட்டப்படுகின்றது, நவராத்திரி விரதமும் ஆரம்பிக்கின்றது என்றது போல் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஏலவே எங்களுடைய நிகழ்ச்சியில் பார்த்தது போன்று உளநல பகுதி என்ற ஒரு விஷயத்தினூடாக பார்த்தது போன்று மனிதனுக்கு வந்து உளம் சார்ந்த ஒரு உடல் எந்த அளவிற்கு முக்கியமோ, உடல் நலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அது போன்று மனிதனுடைய உளநலம் என்றது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்படி உளநலத்தை நாங்கள் கவனித்துக் கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக எங்களுக்கு ஆன்மீகம் இருக்கும், இந்த விரதங்கள் இருக்கும். எங்களுக்கு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து ஒரு நல்ல மனிதர்களை எதிர்காலத்தில் உருவாக்கும். என்று மது ஒழிப்பு தினம் கொண்டாடி நாங்கள் மதுபான சாலைகளை எல்லாம் பூட்டி மனிதர்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய பாதகங்களை எல்லாம் எடுத்துரைக்க வேண்டிய நிலைமையில் எங்களுடைய நிலைமை இருக்கின்றது. இப்படி இருக்கக்குள்ள பாடசாலை மாணவர்கள் எத்தனையோ பேர் இந்த மதுவிற்கு அடிமையாகி தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி சின்ன வயசிலேயே தங்களுடைய வாழ்க்கைகளை தொலைத்துக் கொள்வார்களோ என்ற ஒரு அச்சம் எங்களுக்குள்ள இருக்கின்றது. சின்ன சின்ன கற்களை எல்லாம் பார்த்து பிரமிப்படைவதை விட நாங்கள் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும், இன்னும் நீண்ட காலம் நாங்கள் பயணிக்க வேண்டும். அதன் இறுதியில் எங்களுக்கு பல பொக்கிஷங்கள் காத்திருக்கின்றது. இந்த வாழ்க்கை அழகான அதிசயங்களை எங்களுக்காக ஒளித்து வைத்திருக்கின்றது என்பதை மாணவர்களும் இன்றைய இளைஞர்களும் உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனை உள நலத்தோடும் ஒரு எந்த ஒரு திசைக்கும் திரும்பாமல் பயணிப்பதற்கு இந்த விரதங்கள் நிச்சயமாக வழி சமைக்கும். நீங்களும் இன்று நவராத்திரி கொண்டாடி கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய வீட்டிலும் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கணும், சௌபாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்றோம் எங்களுடைய குடும்பத்துடன் இணைந்து. அடுத்ததாக நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும்.
இன்றைக்கு பாடசாலை காலங்கள்ல எல்லாமே இன்றைக்கு உண்மையில் குற்றங்கள் அதிகரித்து விட்டது. இன்றைக்கு அதிகப்படியான பாடசாலைகள் குற்றங்களில் எந்த பாடசாலை முன்னிலையில் நிற்கின்றது, எந்த பாடசாலைகளில் இருந்து அதிக குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றது என்று பாடசாலையில் இருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகள் என்று பார்க்கின்ற பொழுது 18 வயதிற்கு குறைந்த மாணவர்கள் செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையில் பிரமிப்பாக இருக்கின்றது. இதையெல்லாம் செய்தது இவர்கள் தானா என்று. காதலிக்காக சண்டையிட்டுக் கொண்ட இரு பாடசாலை மாணவர்கள் என்ற மாதிரி செய்திகள். அது மட்டுமல்லாமல் வகுப்பறையில் அரசு சொத்துக்களை உடைத்திருக்கக்கூடிய மாணவர்கள் என்று. உண்மையில் அரசாங்கம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை இலவசமாக தருகின்றது என்று சொன்னால் முதலில் நாங்கள் அதற்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்க வேண்டும். காரணம், அதற்குரிய செலவை அரசாங்கம் கொண்டிருக்கும். இப்படி இருக்கின்ற பொழுது சமூக பொறுப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த பொறுப்புகளையும் நீங்கள் உணர்ந்து ஒரு நல்ல பிரஜைகளாக வாழ வேண்டும். அதற்கு இந்த விரதங்கள் ஒரு முக்கிய பங்காக இருக்கும் என்று நாங்க நம்புறோம். தொடர்ச்சியா இன்னும் ஒரு நிகழ்ச்சியில நாங்கள் உங்களோட இணைந்திருக்க காத்திருக்கின்றோம். இன்று இந்த நிகழ்ச்சியை அழகாக என்னோட தொகுத்து வழங்கிய ஹரிஹரனுக்கு உங்களுக்கு நன்றி. அதோட இன்னும் ஒரு நிகழ்ச்சியில நாங்கள் இணைந்து கொள்ளுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பிற்குரிய ஹார்த்தியாயினி ராஜேஷ் கண்ணா மற்றும் நான் உங்கள் ஹரிஹரன்.